இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தாங்க வந்து கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம இதை வச்சு தான் ஒன்று பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலை பருப்பை 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க பருப்பு எல்லாமே 2 ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை 2 ஸ்பூன், வெள்ளை உளுந்து 2 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 10 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புளி சின்ன லெமன் சைஸ் அளவு எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள், பூண்டு வந்து 6 பல் எடுத்து தட்டி போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் வந்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறி வரட்டுங்க. ஆறி வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி பவுட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் ஒருக்கா ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க. 1 மந்த் வரைக்கும் கண்டிப்பாக வருங்கங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதத்துக்கு இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.